அன்பான உறவுகளே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த தாத்தா கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நான் உங்கள் மனசுலேருந்து இல்லை பேசுகிறேன். என்னடா இது கிராமத்து கதையாகவே தாத்தா சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? நகரத்து கதையும் வருது. ஆனால் இன்றைக்கி நான் கிராமத்து கதை தான் சொல்ல போகிறேன். ஒரு அழகான கிராமம்னா அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வயக்காடுகள், அந்த வரப்பு மேலே நடந்து போகிறது. இன்னும் சொல்ல போனால் கிணத்துல நான் குளிக்கிறது கற்றுக்கிட்டே நான் கிராமத்தில் தான். நான் ஓரமாக உட்காந்து சித்தனக்காவூர்னு ஒரு கிராமம் உண்டு, செங்கல்பட்டு பக்கத்தில். நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணாங்க, அப்போ என்ன வயசு இருக்கும் எனக்கு, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. பார்த்துக்கிட்டு இருக்கேன், மேலேருந்து குதிக்கிறானவே. அது மேலேருந்து பம்பு செட்டு மேலேருந்து குதிக்கிறான். எனக்கு அது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் நீ தள்ளிட்டான், விளையாட்டாதான். கீழே தண்ணியில் குச்ச பின்னாடி தான் தெரியுது. கையை காலை உதச்சி மேலே வந்து மூச்சை விட்டேன். அப்பாடா அப்படின்னா அதுக்கு பேர் தான் நீச்சல்னு அப்புறம் தெரிஞ்சது. ஒரு விஷயத்த அதுக்குள்ளே போனால் தான் நம்ம அது புரியும், இதுதான் அப்படின்ட்டு. இந்த ராகவ்னு ஒரு பையன், ரொம்ப நல்ல பையங்க. அப்பா அம்மா கிடையாது பாவம் அவனுக்கு. ரொம்ப அழகான கிராமம், சுற்றி நல்ல மலைகள், ஆறு, அருவி கூட இருக்கு. ரொம்ப அழகான கிராமம். அவனுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க அவங்க பெற்றவங்க. அவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு, ஒரு மாடு. இந்த மாடை ரொம்ப அழகாக அவ்வளோ அருமையாக பராமரிப்பான். பையன் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்புக்கும் போயிட்டான். மாலை நேர வகுப்பில் சேர்ந்து பண்ணுறான். இங்கே நிறைய இந்த விவசாய பணிகள். அங்கே ஒரு 2 ஏக்கரா பூமி வாடகை, அது குத்தகைன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து அதை பயிர் பண்ணுறான். எப்படியும் உழைக்கிறான், நேர்மையாக உழைச்சி முன்னுக்கு வரணுன்றது ரொம்ப ஆசை அவனுக்கு. அதே ஊரில் அசோக்குன்னு இன்னொரு பையன் இருக்கான். கேரக்டரைசேஷன். இந்த பையன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ரொம்ப நல்ல பையன், அடக்க ஒடுக்கமான பையன், ரொம்ப ஏழ்மையானவன் தான். அசோக்கு பணக்காரன், பண்ணையார், திமிரு, சுற்றி ஆட்கள், ஏகப்பட்ட பந்தோபஸ்து. ஆனால் இதெல்லாம் இருக்குது, மகிழ்ச்சி இல்லை. என்னமோ தெரியல, அவனுக்கு சந்தோஷமாகவே இல்லை. இந்த பயலை பார்க்கும்போதெல்லாம், ராகவை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ கோபம் வரும் அவனுக்கு. இவன் மட்டும் எப்பட்றா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான், கஞ்சி குடிக்கிறான், பச்சை மிளகாய் கடிச்சு சாப்பிட்றான், சின்ன வெங்காயம் கடிச்சு சாப்பிட்றான், கூழ் குடிக்கிறான். இது என் வேலையால் சாப்பிட்ற சமாச்சாரம். ஆனால் இவன் என்னடானா இதை சாப்பிட்டுட்டு ஏகமாக மகிழ்ச்சி, என்னமோ பிரியாணி சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறானே. இவன் சந்தோஷத்தை நான் என்ன பண்ணுறது? ஒருவேளை இவன் சந்தோஷத்துக்கு காரணம் அந்த மாடு தானோ. மாடு அவ்வளோ அழகாக இருக்கும். 2 கலரில் மாடு, வெள்ளையும் கருப்பும் கலந்த மாதிரி அந்த மாடு ரொம்பவும் அழகு. அதுக்கு ஒரு வண்ணம் தீட்டி நல்லா அதை பாலிஷ் போட்டு, அந்த மாடாக வளர்க்க மாட்டாங்க, ஒரு குழந்தை மாதிரி வளர்க்குறான். அவ்வளோ அருமையாக வளர்க்குறான். இந்த அசோக்கு மட்டும் இந்த மாடை இவங்கிட்ட இருந்து பறிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவனோட மகிழ்ச்சி போயிடும் அப்படின்னு ஒரு குருட்டு கணக்கு போடுறான். இந்த மகிழ்ச்சிக்கும் மாட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு அந்த அறிவியலுக்கு தெரியல. மகிழ்ச்சிங்கிறது நமக்குள்ளே இருக்கிறது. நாம தான் அதுக்கு காரணகர்த்தா.
மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறது முடிவெடுத்துட்டா, இங்கே டிசைட் பண்ணிட்டா நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். உணவு என்னங்கிறது முக்கியம் இல்லை, உடை என்னங்கிறது முக்கியம் இல்லை, வாழ்க்கை என்னங்கிறது முக்கியம் இல்லை, பொருளாதாரம் என்னன்றது முக்கியம் இல்லை. மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும். இவனுக்கு மகிழ்ச்சியாக இல்லை. இந்த அசோக்குக்கு எப்படின்னா, அவங்க அப்பா பண்ணையார், நிறைய சொத்து விட்டு போயிருக்கிறாரு. பண்ணையில் நிறைய ஒரு 20-25 தொழிலாளி வேலை செய்கிறான். ஒரு பக்கம் மாடுகள், ஒரு பக்கம் ஆடுகள், ஒரு பக்கம் கோழி. அவன் சொந்த நிலமே ஏறக்குறைய ஒரு 15 ஏக்கரா இருக்கும். டிராக்டர் வேறு வச்சுக்கிறான். இந்த நம்மால் இருக்கான் பாருங்க, சின்ன பையன் ராகவு, அவன் அந்த மாடை வச்சு தான் உழுவான். அந்த கிராமத்து உழுதாலும் நல்ல விவசாயம் பண்ணுவான். இவனுக்கு என்னமோ தெரியல, இந்த அசோகுக்கு இவன் மேலே நாளுக்கு நாள் மேலுக்கு சிரிச்சா கூட உள்ளுக்குள்ளார ஒரு ஆழமான ஒரு கசப்பு. இவன் மட்டும் இவ்வளோ சந்தோஷம், இவனுக்கு தெரியாது. இவனுக்கு ராகவுக்கு இந்த சூதுவாதம் தெரியாது. அவன் சாதாரணமாக அசோக் அவனுடைய ஸ்கூலில் படித்த பையன். இவன் பகுதி நேரத்தில் காலேஜுக்கு போயிட்டான். அவன் போல அவசியம் இல்லை போல. அப்படியே காலம் போயிட்டே இருக்குது. நீ உன் மாடை எனக்கு கொடுத்துட்றியா? நான் வேணா ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்றேன் உனக்கு அப்படிங்கிறான். சொல்கிறான், இல்லை அசோக், நாம் நண்பர்களாகவே இருப்போம். மாடு நானே வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு உழுவுறதுக்கு அதுதான் இருக்குது. ரெட்டை மாடு கூட இல்லை, ஒத்த மாடு தான் இருக்குது அப்படின்னா போயிட்டு அன்னைக்கு நம்பியார் மாதிரி யோசனை பண்ணுறான். என்னடா பண்ணலாம், இவனை எப்படியாவது மகிழ்ச்சி இல்லாமல் பண்ணும். எப்படி ஒரு மனிதனுடைய மூளை வேலை செய்து பாருங்க. அவனுக்கு எல்லா பொருளாதார வசதிகளும் இருக்குது, ஆடு இருக்குது, அம்பு இருக்குது, வசதிகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மகிழ்ச்சி என்னமோ எங்கேயோ வெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறான். அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணுறான், ஒரு போர்வை ஒன்று போத்திட்டு போய், பாவம் அந்த ராகவ் அந்த துண்டு நிலத்தில் அந்த மாடை வச்சு உழுது பயிர் பண்ணி அறுவடைக்கு தயாராக இருக்குது, அதை கொடுத்துட்டு வந்துடுறான். அதில் ஒரு சந்தோஷம் அவனுக்கு. நாளைக்கு மாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னல, உங்க நிலம் போச்சுடாரே, எல்லாம் போச்சு. நான் தான் செஞ்சேன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்றதை அவன் வந்துட்டான். மறுநாள் காலையில் எப்பவும் வயக்காட்டுக்கு போகிற மாதிரி ராகவ போகிறான். எல்லாம் எரிஞ்சிருக்கு. இவன் கஷ்டப்பட்ட தானியங்கள்லாம் கொட்டி கிடக்கு. மனசு ரொம்ப கஷ்டப்பட்டான். கடவுளே, என் அம்மா அப்பா இல்லை, எனக்கு யாரும் கிடையாது. நான் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கே இப்படி ஒரு சோதனை கொடுக்குறேன், எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? என் கையில் கொஞ்சம் பணம் தான் இருக்குது, எப்படி என் வாழ்க்கையை ஓட்டுவேன் அப்படின்னு அன்னைக்கெல்லாம் ஒரே கவலையாக உட்காந்துருக்கான். அப்படியே அந்த மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அசோக் அப்படி வரும்போது இவனை பார்க்குறான். சோர்ந்து போய் களைச்சி போய் உட்காந்துக்கிட்ட பார்த்தோன்னா அவனுக்கு மகிழ்ச்சி. அப்போத்தான் மகிழ்ச்சி ஆகுது. இன்னொருத்தருடைய வலியில் ரணத்தில் மகிழ்ச்சியானவன் யாருன்னா அவன்தான். இத்தனைக்கும் நண்பன். அப்படியே போயிட்டான், பேசலை அவன்கிட்ட. மறுநாளுக்கு மறுநாள் இந்த மாடை ஓட்டிக்கிட்டு போய் சந்தையில் விற்றுருவோம்,
வர்ற காசை வச்சு ஏதாவது தொழில் பண்ணுவோம். நமக்கு இந்த கிராமத்தை விட்டால் போகிறதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா அதில் வீடு இருக்குது. நிலத்தில் பயிர் பண்ணுறதுக்கு திரும்பவும் முதலீடு போடணுன்னா பணம் வேணும். என்னவோ கடவுள் விட்ட வழி, ஏதோ ஒரு சோதனை நடக்குது, அது மட்டும் தெரியுது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, எனக்கு புரியல. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை அவுத்துன்னு நேராக சந்தைக்கு வரான். அசோக்குக்கு தெரியாது இது. சந்தைக்கு வரும்போது பசி எடுத்துச்சு அவனுக்கு. அதனால் சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கடை, சாப்பாட்டு கடை இருந்தது. வெளியில் ஒரு மரத்தில் இந்த மாடை கட்டிட்டு உள்ளே போய் மாடை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பயம், நிலம் தான் எரிஞ்சு போச்சு, இந்த மாடு தான் இருக்குது, அதை யாராவது எடுத்துகிட்டு போயிட போகிறான் அப்படிங்கிற பயம். ஏன்னா ஆல்ரெடி அடிபட்டான். அடிபட்டவனுக்கு தானே வலி தெரியும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்கிறான். அந்த ஹோட்டல் பெரிய ஹோட்டல். அது ஹோட்டல்னா பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும். பின்னாடி வீடுகள் நிறைய வாடகை விட்டு சுகமாக இருக்கிறாரு அந்த முதலாளி. அவர் எதுக்கோ வெளியே வர்றவர் அந்த மாடை பார்க்குறாரு. அந்த வெள்ளையும் கருப்புமா இருக்கிற அந்த மாடு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த மாடை எப்படியாவது கொஞ்சம் விலை பேசி வாங்கிட முடியுமா நம்ம? இவங்க யார் இது மாடுன்னு தெரியல இது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கான். இவன் சாப்பிட்டுட்டு வந்துட்டான். வந்து மாடை கட்டுறான். வைத்த முதலாளி வந்து நிற்கிறாரு. தம்பி, இந்த மாடு என்ன பண்ண போகிறேன்னு? சந்தைக்கு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க ஐயா, இதை விற்று தான் நான் வாழணும். கோச்சிக்காத, நீ சின்ன பையன், நான் வயசானவன், நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? சொல்லுங்க ஐயா, நீங்கள் என்ன சொன்னாலும் சொன்னால் நான் கேட்குறேன் ஐயா. சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டேன் ஐயா உள்ள அப்படின்னா. ஐயோ, அதை கேட்குறேன் நான். இந்த மாடை எனக்கு கொடுத்துட்றியா? நான் காசு கொடுத்துட்றேன், பணம் கொடுக்குறேன், ஒரு 10,000 ரூபா பணம் கொடுக்குறேன் நான். மாடு வேலை என்னன்றதுலாம் எனக்கு முக்கியம் இல்லை, அது அதனுடைய அழகு, அதை நீ பராமரிச்சிருக்க, அது மினுமினுப்பு எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு மாடுன்னா ஒரு ரொம்ப ஆசை. என் பண்ணையில் வந்து பாரு, குறைஞ்சபட்சம் 50 மாடு இருக்குது. இருந்தாலும் அந்த 50 மாட்டை விட இந்த மாடு அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுத்துக்கிட்டோமா, ஒரு 10,000 ரூபாய் இப்போவே கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு 10,000 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்துட்டார். மாடு அங்கேயே விற்பனை ஆயிடுச்சு, சந்தைக்கே போல. வந்து உட்காந்தான், ஒரு ஆலமரத்தடியில் உட்காந்தான். 10,000 ரூபாய் இவங்கிட்ட அப்படி இப்படி இப்படி தேத்தினா ஒரு 4,000 ரூபாய் தேர்ச்சி. சரி சந்தைக்கு போகணும்னு சொல்லிட்டு நேராக சந்தைக்கு போனான். சந்தைக்கு போய் 4 பசுமாடு வாங்கினான். நல்ல பசுமாடு, நல்ல மாடுகள் வாங்கிட்டு வந்து கண்ணுக்குட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கிட்டாந்து கட்டி போட்டு பராமரிக்கிறதுக்கு நல்ல அழகாக சொல்லியா தர்றவனுக்கு அவன் குழந்த மாதிரி மாடை பார்க்குறோன்னாச்சு. அருமையாக பராமரித்து பால் கறந்து அதை வாசலில் வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அது டிப்போவாக ஆச்சு. அப்புறம் பால் விற்பனை நிலையம்னு ஒன்று பெரிய போர்டு ஆச்சு. வியாபாரம் பெருக 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 அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செல்வந்தனாக மாற ஆரம்பித்தோம். அந்த வீடு மாறிச்சு. நல்ல மனைவி, நல்ல அந்த ஹோட்டல்காருடைய பொண்ணை தேடி வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. தம்பி, இந்த மாடு வாங்கின ராசி நான் நல்லா இருக்கேன், நீ அதை எனக்கு வித்த ராசி நீ நல்லா இருக்க, அதனால் கோச்சிக்காத, என்னுடைய மகள் ஒரே மகள் தான், உங்ககிட்ட இருந்தா அவன் நல்லா இருப்பா அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை, அதனால் என்னுடைய மகளை நீ தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு வீடு கொடுக்குறாரு.
ஆக இவன் எல்லா விதத்துலேயும் வளர்ச்சி அடைஞ்சி படிப்பும் முடிஞ்சு ஒரு நல்ல சிறப்பான ஒரு தொழிலதிபராக மாறி அந்த ஒரு அழகான குடும்பத்துக்கு சொந்தக்காரனாக மாறுறான். இது 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 அடிப்படையான இந்த கதையோட கருத்து. ஓமை, ஏன்னா ஓமை கதைகள் தானே நான் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கான ஓமை என்னென்னா, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது செருப்பு தைச்சா கூட பரவாயில்லைங்க, முழு கவனத்தோட முழு ஆர்வத்தோட அதை செஞ்சு அதை ரசிக்கணும். முதல் ரசிகன் நீங்களாக இருக்கணும். எனக்கு என் ஒய்ஃபோட நல்லா பாடுவாள். அவள் பாடுறதை கேட்குறதுனா எனக்கு ரொம்ப ஆனந்தம். திரை இசை பாடல்கள் வரும், இசை கச்சேரிகள் நடக்கும், அங்கெல்லாம் உட்காந்து ரொம்பவும் நல்லா கேட்பேன். என்ன பாட சொன்னீங்கன்னு வச்சுக்கலேன், அவ்வளோ சரியாக வராதுங்க. ஆனாலும் நான் பாடுவேன், கேட்கணும் இல்லை. ஆனால் நல்ல ரசிகன், நான் ஒரு நல்ல ரசிகன். நீங்களும் நல்ல ரசிகராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.